Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. You are the living water, never trying fountain, comforter and counselor. Take complete control. Okay, good morning. How are you? அப்போ இந்த வீடியோவில் நான் ஹோலி பைபிளில் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் தி புக் ஆஃப் டியூட்ரானமி இணைச்சட்ட நூல் அதில் வந்து த சாப்டர் 30 சில பகுதிகள் வந்து 29 வரலாம். இதில் குறிப்பாக இந்த வேர்சஸ் வந்து 15 to 20 அதில் சாப்டர் 30 ஓகேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 15th வேர்ஸில் மோசஸ் லேஸ் அவுட் அ வெரி கிளியர் பைனரி ஆப்ஷன்ஸ். அதில் இப்போ எப்படி சொல்கிறாருன்னா, have set before you today the life and prosperity and death and adversity. இன்று நான் உங்கள் முன்னே வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையும் உங்கள் முன்னே வைக்கிறேன். இன்று உங்கள் முன்னே நான் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது சொல்லிவிட்டு அடுத்ததில் பார்த்திங்கன்னா, if you obey the commands of the Lord your God, and if you love him and if you keep all his laws, you will prosper and you will become the nation of many people. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கடவுளுடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடித்து அவர் சட்டங்களையும் கை கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் செழிப்பாக வாழ்வீர்கள். நீங்கள் ஒரு பெரிய இனத்தை கொண்ட ஒரு மக்களாக ஒரு நாடாக இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவராகிய கடவுள் மோசே வழியாக சொல்கிறாரு. இப்படின்னா இப்போது இந்த 29th அந்த இதுக்கு முன்னால் உள்ள அந்த சாப்டரில் 29வது சாப்டரில் அதுலேயும் இந்த 30வது சாப்டர்லேயும் பார்த்திங்கன்னா சில இறைவசனங்கள் வந்து ரிப்பீட்டட் ஆகும். இப்போ வந்து கடவுள் வந்து ஓரேபு மலையில் இஸ்ராயல் மக்களோட கொண்ட உடன்படிக்கை இப்போ இந்த 29வது அதிகாரத்துலேயும் 30வது அதிகாரத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் கவனன்ட். இப்போ இந்த செகண்ட் கவனன்ட் வந்து எங்கன்னாக்கா இந்த மோவாப் நாட்டில். ஸோ இன் மோவாபில் தான் வந்து கடவுள் வந்து இந்த உடன்படிக்கை அதை வாக்குறுதியை உள்ளடக்கிய ஒரு உடன்படிக்கையை மக்களோடு செய்து கொள்ளுகிறார். இப்போ அந்த சொல்கிறார் இல்லையா, நீங்கள் வந்து இந்த கட்டளைகளெல்லாம் கடைப்பிடித்து வாழ்ந்தாலும் நீங்கள் செழிப்பாக வாழ்வீர்கள் எல்லாம் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யூ turn your hearts away, if you turn away your hearts and if you don't listen to the voice of the Lord, and if you are drawn away to bow down to the other gods and serve them, then I tell you this day you will perish அப்படிங்கிறார். நீங்கள் அழிந்து போவீர்கள். அதாவது கடவுளிடமிருந்து உங்களுடைய இதயத்தை அகற்றிவிட்டாலும் சரி, அவருடைய குரலுக்கு செவி கொடுக்காமலாக இருந்தாலும் சரி, அவருக்கு கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்காமல் இருந்தாலும் சரி, அந்நிய தேவர்களுக்கு நீங்கள் பணிந்து தலை வணங்கி அவர்களுக்கு சேவை செய்தாலும் சரி, நீங்கள் இன்றே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழிந்து போவீர்கள். இதே தான் அந்த 29வது அதிகாரத்துலேயும் அவர் சொல்லுவார். அப்போ அங்கே வந்து கடவுள் வந்து அந்த மக்களுக்கு பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவார். அப்படின்னா எகிப்தில் உங்களை வந்து நான் உங்கள் கண் முன்பாக அந்த எகிப்தியருக்கு பல வாதைகளை கொண்டு தண்டித்து உங்களை மீட்டு கொண்டு வரும்போது அந்த 40 வருஷமும் உங்களுடைய அந்த ஆடை நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்த துணி வந்து நைந்து போகலை, உங்கள் கால் மிதிய அடிகள் வந்து பழுது அடையவில்லை,
நீங்கள் வந்து திராட்சை ரசமும் குடிக்கல, அப்பம் உண்ணவில்லை, ஆனால் நீங்கள் என்னை ஆண்டவராகிய கடவுள் என்று அறிந்து கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே நீங்கள் எனக்கு செவி கொடுக்க உங்கள் செவிகளும் ஏற்கவில்லை, என்னை கண்டு கொள்ள உங்கள் கண்களும் உங்களுக்கு இல்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் இப்பொழுது பல மக்களாக, எப்படின்னா நீங்கள் கணவன் மனைவியார்களாக, சிறுவர்களாக சிறுமியர்களாக, அப்புறம் தண்ணீர் எடுப்பவர்களாக விரவு விட்டவங்களை பல மக்களாக என் முன்னே நின்று கொண்டிருக்கிறீர்கள். எதற்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள்னா, இந்த வாக்குறுதியை உள்ளடக்கிய இந்த உடன்படிக்கையில் பங்கு பெற நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இப்போ உங்களிடையே எந்த ஆணாவது பெண்ணாவது அது குலமாவது எனக்கு கீழ்ப்படி வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், நாங்கள் அக்கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனாமல் நாங்கள் எல்லாம் எங்களுக்கு நலமாகும் என்று சொல்லி கொண்டீர்களா, அந்த ஆணோ பெண்ணோ அந்த குலமோ உங்கள் இனத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள், அவங்க இல்லாமல் போகட்டும் அப்படின்னு கடவுள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அப்படின்னு என்ன விஷயம்னா, கடவுளுடைய குரலுக்கு சரி சாய்க்கணும், கடவுளுடைய கட்டளைகளுக்கும் சட்டத்திட்டங்களையும் கடைபிடிக்கும், அவங்களுடைய நியமங்களையும் கடைபிடிக்கணும், கடவுள் மீது அன்பு கூறணும். எப்படி முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடும் அவர் அன்பு கூர்ந்து அவரிடம் திரும்பி வர வேண்டும். அதையும் சொல்கிறார், நீங்கள் வந்து எந்த வானத்தின் எல்லைக்கு எந்த எல்லைக்கு உள்ள நீங்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் நானும் உங்களை நீங்கள் அன்பு கூர்ந்து எங்கள் திரும்பி வரும்போது நானும் உங்களை மீட்டு கொண்டு வருவேன், அந்த வாக்குறுதியும் கடவுள் கொடுக்குறாரு. இல்லை, இதுபடி நீங்கள் செய்யலைன்னு சொன்னாக்கா சோதோம் குமாரை பார்த்து உங்கள் நாடு வந்து நெருப்பிலும் கந்தகத்திலையும் அழுது போகும். அப்போ வந்து வேற்றினத்தாரும் உங்களுடைய வழித்தோன்றுகளும் ஏன் கடவுள் வந்து இந்த மக்களுக்கு இவ்வாறாக செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அரசியல் என்ன சொல்கிறாருச்சுன்னா, விண்ணையும் மண்ணையும் கடவுள் சாட்சியாக வைக்கிறாரு. விண்ணையும் மண்ணையும் காட் calls out the heaven and the earth to witness the choices the people make. அவர்கள் எந்த சாய்ஸ், இப்போ கடவுள் 2 சாய்ஸ் முன்னால் வச்சுருக்கிறாரு. எப்படின்னா, வாழ்வும் நன்மையும் சாவும் தீமையும். அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன போது the life and the prosperity and what the death and the adversity, சாபம். அப்போது இந்த 2 சாய்ஸில் வந்து அவங்க கடவுள் வந்து அவங்கள கட்டாயப்படுத்தலை. ஸோ அதனால தான் சாய்ஸை கொடுக்குறாங்க. இஸ் கிவன் த பீப்புள் த லிபர்ட்டி டு செலக்ட் எனிதிங். ஆனால் அவர் விரும்புகிறார், என்ன விரும்புகிறாருனாக்கா வாழ்வையும் நன்மையும் தேர்ந்து கொள்ளணும்னு அவர் விரும்புகிறாரு. அப்போது விண்ணையும் மண்ணையும் அழைத்து சாட்சியாக வைத்து அவருக்கு இந்த 2 சாய்ஸையும் கொடுக்குறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, so as to for you to live and your descendant to live, நீங்கள் வந்து யூ பெட்டர் செலக்ட் வாட் இந்த வாழ்வையும் சாவியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. அப்படின்னா விண்ணையும் மண்ணையும் சாட்சியாக வைத்து மக்களை வந்து அந்த நன்மையையும் வாழ்வையும் நன்மையும் தேர்ந்து கொள்ள கடவுள் அவங்களுக்கு அறிவுறுத்துகிறார். இப்போ நாமளும் வந்து நமக்கு முன்னால் வந்து எந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் 2 பாதைகள் இருக்குங்க, நன்மையானது தீமையானது. இந்த வந்து கடவுள் கட்டாயப்படுத்துதில்லை, நமக்கு வந்து சுதந்திர கவியார் இண்டிபெண்டன்ட் டு செலக்ட் எனிதிங். ஆனால் கடவுள் இஸ் கைடிங் அஸ் டு செலக்ட் த குட். எப்பொழுதுமே நன்மையை மட்டும் செலக்ட் பண்ணணும் தான் கடவுள் விரும்புகிறாரு. அப்படின்னா இஃப் வி ஆர் டெம்ப்டட் டு செலக்ட் த ராங் ஒன் வந்துட்டு நமக்கு அழிவுக்கு செல்ல பாதியில் போயிட்டுருக்கோம், அழிவுக்கு போயிடுவோம். ஆனால் கடவுள் வந்து நம்ம கூட கடவுளுடைய கட்டளையில் கீழ்ப்படுத்து கடவுளுடைய குரலுக்கு சாய்த்து அவர் மீது அன்பு கூர்ந்தால் கடவுள் நம் மீது இருந்து கொண்டு நம்ம ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ கடவுள் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? அப்போது இந்த 29வது வசனத்துலேயும் 30வது வசனம் கடவுள் சொல்கிறது உன்னை தான், உனக்கு முன்னால் நான் வந்து 2 வைக்கிறேன். அந்த மோசஸ் வழியை தானே சொல்கிறாரு. நன்மையும் தீமையும், நன்மையும் வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் வைக்கிறேன். இந்த 2 இதில் இனி எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கும் அதே தான், நன்மை தீமை நம்ம எது செலக்ட் பண்ணிக்கிறோன்னு நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு.
பட் நம்ம கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்த்து அவர் என்ன விரும்புகிறாரோ நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டு போகும்போது தட் வி ஆர் ஒபேயிங் த வாய்ஸ் ஆஃப் கடவுளுடைய குரலுக்கு நம்ம கீழ்ப்படிந்து செவி சாய்க்கிறோன்னு அர்த்தம். ஸோ தட் வி வில் லீவ். அங்கே தான் அதே ப்ராமிஸ் சொல்கிறாரு. அப்படின்னா அவரே உன் வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு, நீயும் உன் வழித்தோன்றர்களுக்கும் நான் கொடுக்கும் அந்த நாட்டில் நீ நீடிய வாழ்வு பொருட்டு நீ வாழ்வையும் நன்மையும் செலக்ட் பண்ணிக்கோன்னு கடவுள் அவங்களுக்கு அறிவுறுத்தினார். நமக்கும் இதே தான் அறிவுறுத்தணும். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு 4 லைன் சாங்கை பாடிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. Thank you so much for listening to my video. Bye bye.